உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கிடைக்கணுமா? நீங்கள் ஒரு குட் லக் பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணுமா? உங்களுக்கு தேவையான செல்வங்கள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னா இந்த 369 ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். ஆமாங்க, 369 ஏஞ்சல்ஸ் நம்பர்லேயே ஒரு பெஸ்ட்டான நம்பர்னு சொல்லலாம். இது நிக்கோலா டெஸ்லாவோட ஒரு மிகப்பெரிய ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த 369ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தாங்க இந்த 369 செயல்படுது. உங்களோட இலக்குகள் அல்லது உங்களோட ஆசைகள் இதில் எதில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த விஷயங்களுக்கு இந்த 369 பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம். நிக்கோலா டெஸ்லாவோட 369 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு. ஆமாங்க, இந்த 369 பொறுத்தவரையும் நம்மளோட வாழ்க்கையில் நேர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கவும், இலக்குகளை உருவாக்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் தினசரி கவனத்தை நம்மளுக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த 369 பயன்படுதுன்னே சொல்லலாம். ஒரு தெளிவான இலக்கை நம்ம ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும். நம்மளுக்கு செல்வம் கிடைக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறது தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு குட் லக் கிடைக்கணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். நம்மளுக்கு நிறைய செல்வங்கள் வேணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ஆசைகள் நம்மளுக்கு இருக்கும். இது எல்லாமே நடக்கணும். அப்போ நம்ம எந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த 369க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுய வளர்ச்சி, நம்மளோட ஆரம்ப நிலை, இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டதான் இந்த 3யோட செயல்பாடுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6, அதாவது நம்மளோட செல்வம், காதல், ஆரோக்கியம், இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டதான் நம்பர் 6. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மக்கிட்ட பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரதான் இந்த 9ஓட வேலைப்பாடு. கடந்த காலத்தை மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்றதான் இந்த 369ல் 9ஓட வேலைப்பாடுன்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லாவோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த 369 தாங்க. இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நினச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே அடைய முடியும். பைபிளில் 369 பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடவுளோட சக்தியாக 369 செயல்படுது. அது மட்டும் இல்லை, 369ல் மறைஞ்சிருக்கிற உண்மையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட காதல்கள், கருணைகள், ஆன்மீக நம்பிக்கை, உண்மை, வெற்றியை தேடுபவர்களுக்கு வெற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் 369ல் ஒளிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதநேயம், தர்மம், உதவி, பணிவோடு இருக்கிறது, எல்லா உறவுகளும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, கடந்த காலத்தில் இருக்கிற நெகட்டிவை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு வர்றது, இது எல்லாத்தையுமே இந்த 369 செயல்படுதுன்னே சொல்லலாம். இந்த 369 நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மனிதநேயம், தர்மம், உதவி, பணிவோடு எல்லாத்துட்டையும் பழகிறது, அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, உங்களுக்கு தேவையான உறவுகள் உங்ககிட்ட வந்து சேர்றது, அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இருக்கிற நெகட்டிவெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து உங்களோட வளர்ச்சி பாதையை அதிகப்படுத்துறது, அதுதான் இந்த 369ஓட வேலை. 3 டபுளாக 6ஆக மாறுதோ அதே மாதிரி 6 ட்ரிபிளாக 9ஆக மாறுதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த 369 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய சுதந்திரம் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றமாக இருக்கும் இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சியும் உங்கள்கிட்ட அதிகமாகவும் இருக்கும், சமூக ரீதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சினா நீங்கள் ஆன்மீக வளர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம், உங்களோட சுய வளர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா. 369 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால் நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த 369 எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும். 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது 3 நாள் தாங்க. இந்த 3 நாளும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அதுவும் நீங்கள் பண்ணின நேரத்திலே கரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமலே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும். அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் சரி, உங்களோட ஜாப்பாக இருக்கட்டும் சரி, உங்களோட கெரியராக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வேணும்னா சொந்த வீடாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ உங்களுக்கு உங்களோட மாத வருமானம் 1,00,000 ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா,
உங்களுக்கு அது கிடைச்ச மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். என்னுடைய மாத வருமானம் 1,00,000 உயர்ந்ததற்கு நன்றி அப்படின்னு தான் எழுதணும். இந்த மாதிரி காலையில் 3 தடவை எழுதணும். அதுக்கடுத்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா 6 தடவை எழுதணும். அடுத்து நைட்டு தூங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா 9 தடவை எழுதணும். இந்த மாதிரி 3 நாள் செய்யணும். அதாவது காலையில் 3, மத்தியானம் 6, நைட்டு 9, இப்படி 3 நாளும் இந்த 3, 6, 9 இப்படி இந்த மாதிரி எழுதணும். நீங்கள் மொதல் நாள் என்ன எழுத்தில் எழுதியிருக்கீங்களோ அதே மாதிரி தான், அதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் மிச்சம் 2 நாளும் எழுதணும். இப்படி எழுதுகிறப்ப நீங்கள் எழுதிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. உங்களை அறியாமலே உங்களோட மூளை இதுக்கு வேலை செய்யும். அதாவது இப்படி எழுதுறனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஸ்டோர் ஆகிக்கணும். இது ஸ்டோர் ஆகி அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இந்த 369 நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு தேவையான பணம், புகழ், பேர் எல்லாமே இந்த 369 ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா நிக்கோலா டெஸ்லா நினச்ச மாதிரி அவரோட கனவுகளை அடைஞ்சார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நினச்ச எல்லா விஷயங்களையும் அடையிறதுக்கு இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறணும். நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு குளறுபடி ஆயிரும். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை அது மட்டும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை எடுத்துட்டு 369 மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.